உண்மையா சொல்றேன், உங்களுக்கு கிடைச்ச நேரத்தை சபையில வந்து தேவ சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தை சும்மா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கல. திருச்சபை சும்மா அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆமென். நேரம் இருக்கிற டைம் வந்து யாருன்னா இருந்தா தான் ஜெபம் பண்ணுவீங்களா? ஏசு இல்ல கூட. அப்படிப்பட்ட ஆளுக்கு இல்லைன்னா தான் வரமாடுது. ஜோடி இருந்தா தான் வருவேன். ஜோடி புறாவா சொயின்னு போறதுக்கு விட்டு பரலோகத்துக்கு ஸ்ட்ரைட்டா வேற புறா அந்த பக்கம் போயிடும். நீ இந்த பக்கம் எங்கன்னா கண்ணு தெரியாம சுத்தி கிடப்ப. ஆமென். ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்காக தேவ சமூகம் எப்பயுமே இருக்கும். அல்லேலூயா. நீ வந்தா அவர் பிரசன்னம் இறங்கி வந்துடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தேவ சமூகத்தை அசட்டை பண்ற சமுதாயத்துல இருக்கிறோம். நீங்க அப்படி இருந்துடாதீங்க. நேரம் கிடைச்சா தேவ சமூகம் இல்ல, நேரத்தை ஏற்படுத்தி தேவ சமூகத்துக்கு வரணும். அந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். நேரம் கிடைச்சா ஜெபம் மாத்தாதீங்க. ஜெபத்தை நேரத்துக்கு ஏற்படுத்தி வாங்க. ஆமென். அப்பதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார்.